வாக்குப்பதிவு நடந்திருக்கு. எப்படி கணிக்கிறீங்க இந்த காலத்தை? எடப்பாடி பழனிசாமி மக்களவையிலே மைனஸ்ன்னு சொன்ன பாஜக கூட சட்டமன்றத்தில் சேர்ந்திருக்காரு. அந்த ஓட்டு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. சசிகலா அம்மையார் உள்ள புகுந்து எடப்பாடிக்கு இமேஜையும் அடிச்சு அந்த இடத்த சில இடங்கள்ல பவர்ஃபுல்லான கேண்டிடேட்டால பிரிக்கிறாப்புல. 1 இயர் வாக்குகள் கணிசமா இருந்து அதுல ராமதாஸ் அன்புமணி மோதல் இதா இருக்குது. விஜயோட தாக்கமும் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் பெரிய அளவுக்கு பாதிக்கும். சீமானுக்கு எஃபர்ட் வந்து ஈரோடு கிழக்குல நிற்காதது வந்து எடப்பாடி பழனிசாமியை பாதிக்கும். கிருஷ்ணசாமி வந்து எடப்பாடி பழனிசாமியால் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறாரு. அவர் வந்து சட்டமன்றத்தில் 30,000 ஓட்டு தான் எடுத்திருந்தாலும் கூட மக்களவையில் 3 லட்சம் ஓட்டுக்கிட்ட எடுத்தாரு. அவர் கம்யூனிட்டிக்கு போட்டு ஒரு 6 தொகுதிகள் அவருக்கு வந்து அவரையும் எடப்பாடி பழனிசாமி உதாசீனப்படுத்திட்டாரு. தேமுதிக உதாசீனப்படுத்தினதுல தெலுங்கு தாய்மொழி மக்கள்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியால 30 விழுக்காடு வாக்குக்கு மேல வாங்க முடியாதுங்கிறது என்னோட கணக்கு. மிகப்பெரிய ஒரு பின்னடைவை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பாரு. ஸ்டாலின் தான் டீலிமிட்டேஷன்ல மோடியை வந்து தோற்கடிச்சுட்டாருன்னு சொல்லும்போது ஸ்டாலின் தான் இதுல உறுதியா இருக்கிறாரு. 4வது முறை அவர் தான் ஜெயிப்பார். திமுக மிகப்பெரிய சீட் அடிக்கும். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. வாக்குப்பதிவு நடந்திருக்கு. நீங்க அதிகமா சொல்றது போலரைசேஷன், அது கிரவுண்ட்ல நடந்திருக்கா? அதிமுகவுடைய பிரச்சாரம், சசிகலா, கிருஷ்ணசாமி, ராமதாஸ் ஃபேக்டர், தினகரன், அன்புமணி கூட்டணி இதெல்லாம் எப்படி இருக்கு? திமுகக்கு எப்படி அட்வான்டேஜ் இருக்கு? எல்லாரும் 200+ அப்படின்னு சொல்றாங்களே, அது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எப்படி கணிக்கிறீங்க இந்த காலத்தை? என்னை பொறுத்தவரை 2024 தமிழகத்தின் அரசியல் திசை மாற்றம் வந்துட்டு, அந்த திசை மாற்றத்துக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி மக்களவையிலே மைனஸ்ன்னு சொன்ன பாஜக கூட சட்டமன்றத்தில் சேர்ந்திருக்காரு. 24 தனித்தனியா நின்னதுனால அந்த ஓட்டு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. காரணம், அதுல வந்து முக்குலத்தோர் ஓட்டு பெருமளவு இருக்கு ஓபிஎஸ் டிடிஓ வச்சு. அதை இன்னைக்கு சசிகலா அம்மையார் உள்ள புகுந்து எடப்பாடிக்கு இமேஜையும் அடிச்சு அந்த இடத்த சில இடங்கள்ல பவர்ஃபுல்லான கேண்டிடேட்டால பிரிக்கிறாப்புல. அந்த ஓட்டுக்கு ஒரு ஷேர் ஹோல்டரா இருந்த ஓபிஎஸ் வந்து டிஎம்கேல சேர்ந்திருக்கிறாரு. தினகரன் விமர்சிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு டைல்யூட் ஆகி தான் சேர்ந்திருக்கிறாரு. அடுத்தபடியா அந்த வாக்குல 1 இயர் வாக்குகள் கணிசமா இருந்து அதுல ராமதாஸ் அன்புமணி மோதல் இதா இருக்குது. அண்ணாமலை தலைவரா நின்று மோடி பிரதமர்னு எடுத்த வாக்கு. ஸோ அதில் மோடி பிரதமர்னு எடுத்த வாக்கு வந்து எடப்பாடிக்கு முதல்வருங்கிறதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவு. காரணம், எடப்பாடி பழனிசாமி மோடி பிரதமருங்கிற அந்த எலெக்ஷன்லேயே மோடியை டீச் பண்ணவர். அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து எடப்பாடியால் நீக்கப்பட்டது, செங்கோட்டை மாதிரி நீக்கப்பட்டதுனால அதுவும் அந்த வாக்காளர்கள் வந்து எடப்பாடிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ எடப்பாடிக்கு வந்து அவர் கூட இருந்த திமுக அணிக்கு போயிட்டாங்க. தேமுதிக வந்து அவர் 2021 வச்சு மதிப்பிட்டாலும் 24 2.7 விழுக்காடு வாக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. கேப்டன் விஜயகாந்துக்கு சிம்பதி அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலையும் தெளிவா இருக்குது. அதோட தேமுதிகவோட தாக்கம் திமுக அணிக்கு வந்து விசிகா பிளஸ் தேமுதிகங்கிறதெல்லாம் வட தமிழகத்துல தெலுங்கு தாய்மொழி மக்கள் பிளஸ் பறையருங்கிறது ஒரு டெட்லி வெப்பனா திமுக அணிக்கு ஆதரவாட்டும் எடப்பாடிக்கு எதிராட்டும் அங்க வேலை செய்யறதை நம்ம கண்கூடா பார்க்கலாம். அதுலயும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து 2.7 விழுக்காடு வாக்கு வந்து குறைஞ்சபட்சம் மைனஸ். ஸோ எடப்பாடி பழனிசாமியோட அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த்ங்கிறது 20+ எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு உறுதி செய்ய முடியாத ஒரு 35 தான் அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த். இதுலையும் கெமிஸ்ட்ரியில வந்து அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோட கணக்கு, எடப்பாடி பழனிசாமியால 30 விழுக்காடு வாக்குக்கு மேல வாங்க முடியாதுங்கிறது என்னோட கணக்கு. காரணம், மக்களவை தேர்தலில் மோடிக்கு எதிராக இருந்தனால அந்த வாக்காளர்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டாங்கிறது என்னோட பார்வை. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப லோ ஓட்டு எடுத்த இடங்கள்ல, பாஜக அதிக ஓட்டு எடுத்த இடங்கள்ல இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இது ஜெனரலா எடப்பாடி பழனிசாமிக்கு பலகீனம். இதை நீங்க ஜெயலலிதா அம்மையாரோட ஒப்பிட்டு பார்த்தா, ஜெயலலிதா அம்மையார் 99ஆம் ஆண்டு 42 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு அணியில இருந்தாங்க. அந்த அணியோட மூப்பனார் ராமதாஸ் இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு 50 விழுக்காடு பலத்தில் அரித்மெட்டிக்கா வந்துட்டாங்க. அதே மாதிரி 2009 37 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு அணியோட 13 எம்பி சீட்டு ஜெயித்திருந்தாங்க.
அவங்க 11 விஜயகாந்த் 10 விழுக்காடு பலம் கொண்ட விஜயகாந்தோட சேர்ந்து வடதமங்கலத்தில் கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆகி அதில் பறையர்கள் பிரஸ் நாயுடு முதலியார்கள் ஓரளவு வன்னியர்கள் ஒர்க் அவுட் ஆகி பெரிய வெற்றியை பெற்று 50 விழுக்காடு வந்தாப்புல. இன்னைக்கு எடப்பாடிக்கு பலமே 20 விழுக்காடு தான். 20 விழுக்காடுக்கு உள்ள அவர் ஓபிஎஸ் இல்லாத ராமதாஸ் இல்லாத 18 விழுக்காடோட அவர் கூட்டணி சேர்றார். அதில் அண்ணாமலை தலைவர் பதவி இல்லாததும் அதில் ஒரு மைனஸ் இருக்கும்போது அவருக்கு அர்த்தமெட்டிக் ஸ்ட்ரென்த்துங்கிறது 35 தான் வரும். 2001ஆம் ஆண்டு ஜெயலலிதாவோட அர்த்தமெட்டிக் ஸ்ட்ரென்த் 50க்கு மேலே கடந்து போயிருந்தது. 2011ஆம் ஆண்டு ஜெயலலிதாவுக்கு அர்த்தமெட்டிக் ஸ்ட்ரென்த்துங்கிறது 47.5க்கு மேலே இருந்தது. இன்னைக்கு இவர் அன்னைக்கு கெமிஸ்ட்ரியும் ஜெயலலிதாவுக்கு நல்லா இருந்தது. இன்னைக்கு இவருக்கு அர்த்தமெட்டிக் ஸ்ட்ரென்த் 35 தாண்டாது. அது 35க்குள்ள கெமிஸ்ட்ரியும் இல்லை. ஸோ எடப்பாடி பழனிசாமியால் 30 விழுக்காடு வாக்கு தாண்ட முடியாதுங்கிறதான் என்னோட பார்வை. 2021 வச்சு பலரும் அதை பேசிட்டு இருக்கக்கூடிய தன்மையை நான் பார்க்குறேன். 24 அந்த தன்மை மாறிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு முக்குலத்தோர்கள் முழுமையாக எதிராக தான் இருப்பாங்க. அதுலேயும் சசிகலா அம்மையார் அதையும் தாண்டி இவர் ஒரு நம்பகத்தன்மையற்றவர், அபகரிக்கும் குணம் கொண்டவர்னு அவர் மேல பற்றுதல் கொண்ட பிற சமூகங்கள் மத்தியிலையும் அதை ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழி அந்த ஸ்டேச்சர் அந்த அம்மையாருக்கு இருக்குது. அதை நம்ம மறுக்க முடியாது. எதிராக தான் இருந்தோம், எதிராக தான் செயல்பட்டோம். இன்னைக்கு அதை நம்ம பெருமையாக தான் கருதுறோம். ஓப்பனாக சொல்லி தான் நடராஜன் ஐயா பண்ணின அந்த டெமோக்ரா பண்ணின ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை திருப்பி எதிர்த்து அரசியலுக்கு எதிராக தான் நம்ம பண்ணணும். நாம் அதில் வீழ்த்தணுங்கிறது நம்ம அது பெருமையாக தான் பண்ணணும். அது நமது சமுதாய கடமை. அதில் இன்னைக்கு நம்ம அதை பெருமையாட்டும் தான் அதை கிளைம் பண்ணுறோம். உண்மை நடந்த விஷயம் சொல்லி தான் நம்ம அதை அடித்தோம். பட் அந்த அம்மாவோட ஸ்டேச்சர் பெருசுங்கும் போது அவங்களுக்குள்ள சிம்பதி வளையம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதுவும் எல்லா ஜாதி இடையினர் மத்தியிலையும் அது ஒர்க் பண்ணுது. அடுத்தால விஜய் ஃபேக்டர் என்ட்ரி ஆகும்போது அவர் எம்ஜிஆரை சொல்லி ஜெயலலிதாவை சொல்லி எம்ஜிஆருக்கு முத்தம் கொடுத்து அதிமுக இவர் கூட 2021 இருந்த செங்கோட்டையன், 2021 இருந்த தூசி மோகன், RS முருகன், ரெட்டியார்பட்டி நாராயணன் இடைத்தேர்தல் வேட்பாளர், இப்படி அதிமுக டிசிடென்ட்ஸை விட்டு அதிமுக தலைவர்களான எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சொல்லி வர்றதுனால விஜயோட தாக்கமும் ஒரு சினிமா நடிகர் பாமர வாக்காளர்களை தான் அவர் கவருவார். இப்போ கிறிஸ்டின் வாக்காளர் எடுத்துட்டீங்கன்னா அவர் கிறிஸ்தவ பிள்ளைமாறு. அதை தாண்டி கிறிஸ்தவ நாடார்களும் கிறிஸ்தவ பறையர்களும் கிறிஸ்தவ உடையார்களும் என்ன பார்ப்பாங்கன்னா, நாம RSSக்கு எதிராக ஸ்டாலினுக்கு வாக்களிக்கணும், நம்ம ஓட்டுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, இது நம்ம ரிலிஜியன் சம்பந்தப்பட்ட இது. ஸ்டாலின் தான் FCRA அதுல கிறிஸ்தவ NGOக்களுக்கு ஆதரவா நிற்கிறாரு, குரல் கொடுக்குறாரு. விஜய் பேசல. அடுத்தபடியா ஸ்டாலின் தான் நிர்மலா சீதாராமன் கூட மோதுறாரு. ஸ்டாலின் தான் டீலிமிட்டேஷன்ல மோடியை தோற்கடிச்சுட்டாருன்னு சொல்லும்போது ஸ்டாலின் தான் இதுல உறுதியா இருக்கிறாரு. உறுதியா நின்று 3 முறை ஜெயித்திருக்கிறாரு. 4வது முறை அவர் தான் ஜெயிப்பார். நம்ம ஓட்டை பாழாக்க கூடாது, ஸ்டாலினுக்கு போடணுங்கிறதான் கிறிஸ்தவர்கள் முடிவெடுப்பாங்க. அதுல கிறிஸ்தவத்திலும் ஜாதி இருக்குங்கிறது வெளிப்படையாவே தெரிஞ்ச உண்மை. சீமான் தான் கிறிஸ்தவ பறையர் தேவேந்திர குல வேளாளர் அருந்ததியர்களுக்காக சர்ச்சில் அநீதி நடக்குது, கல்வி நிறுவனங்கள்ல அநீதி நடக்குது, கல்ற தோட்டத்தில் அநீதி நடக்குன்னு பேசுறாரு. அவர் எதையும் பேசுவதும் கிடையாது. ஸோ RSS எதிர்ப்புல போகக்கூடிய கிறிஸ்டின் ஓட்டை விஜயால ஒன்றும் பெருசா பிரிச்சிட முடியாது. விஜய்க்கு எந்த ஓட்டு வரும்னா எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சொல்லி பாமர ஜனங்கள் ரெட்டலை ஓட்டுகள் வரும். அதுல ரெட்டலை தான் பாதிக்கப்படும். இதுல நீங்க விஜயகாந்த் வரும்போது ரெட்டலை தான் பாதிக்கப்பட்டது. கருப்பு எம்ஜிஆர்னு வந்தாரு. அது இன்னும் சொல்ல போனா ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு அன்னைக்கு ஆட்சியில் இருந்த திமுகவுக்கு எதிரான ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு ஜெயலலிதாவுக்கு போகாம விஜயகாந்துக்கு தான் அது போச்சுது. அதே போல அவரும் அதிமுகவின் வெற்றியை தான் தடுத்தாரு. அதே போல கமல்ஹாசன் வரும்போதும் எம்ஜிஆர் ஆட்சின்னு அவரும் ரெட்டலை தான் பாதிப்படை செய்தார். இப்போ இவரும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை முன்னிலைப்படுத்தி செங்கோட்டையன் இவங்களெல்லாம் வச்சு எடப்பாடி பழனிசாமியை தான் பெரிய அளவுக்கு பாதிப்பு உள்ளாக்குவார். அதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் இடையில் உள்ள அந்த கேப்பை அதிகரிக்கும். அதுபோல சீமானும் அவரோட அரசியலை எடப்பாடி பழனிசாமியை தான், ஐயா எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸும் வேண்டாம் பிஜேபி வேண்டாம்னு நின்னாரு. அவர் நிலைப்பாட்டில இருந்து மாறிட்டாரு. நான் நிலைப்பாட்டில இருந்து தெளிவாக நிற்கிறேங்கிறத சீமானும் முன்னெடுத்து பேசுறாரு. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல சீமான் நின்னதும் எடப்பாடி பழனிசாமி நிற்காததும் எடப்பாடி பழனிசாமிக்கு மைனஸ். இன்னும் சொல்ல போனால் விக்கிரவாண்டி போலீஸ் ஸ்டேஷன் பேட்டர்ன் தான் வட தமிழகத்தில் வரும். விக்கிரவாண்டி போலீஸ் ஸ்டேஷன் பேட்டர்ல ஒரு 50 பூத்துகளில் வன்னியர்கள் ஆளுங்கட்சி அதிகாரத்தை மீறி லீட் காட்டினாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அன்புமணியும் எடப்பாடியும் கொஞ்சம் வன்னியர் பூத்துகளில் வன்னியர் பகுதிகளில் ஸ்டடியாக நிற்பாங்க. அதை நான் குறைச்சி மதிப்பிடலை. சேலம், தர்மபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இந்த பகுதியில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அது கூட அன்புமணியும் சேரும்போது அந்த இடத்துக்குள்ள அவங்களுக்கு ஒரு சீட் கன்வர்ஷன் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அந்த இடத்துக்குள்ள அவருக்கு உண்டு. பட் அந்த இடத்துக்குள்ளேயும்
ஸ்டாலின், கிறிஸ்டின் முஸ்லீம் காங்கிரஸ், பறையர் சமூகம் பிளஸ் தேமுதிக கூட்டணி இது எல்லாம் சேர்ந்து ஸ்டாலின் இருக்கக்கூடிய வன்னியர்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்டாலின் தான் அந்த பகுதியிலையும் வந்து விக்கிரவாண்டியில் வந்து 63 விழுக்காடு வந்தார். 63 வரலனாலும் 45-50 விழுக்காடு வாக்கு வர அந்த பகுதிக்குள்ளேயும் ஸ்டாலினுக்கு தான் பெரிய அளவுக்குள்ள வரும். அதே மாதிரி மேற்கு பகுதியிலையும் வந்து ஈரோடு கிழக்கு போலரைசேஷன் படி நாயுடு இது ஜிடி நாயுடு பாலம் வைப்போன்னு சொன்னார். அருந்ததியர் ஒதுக்கீட்டை வந்து சீமான் வந்து கடுமையாக எதிர்க்கிறாரு. அது இடைத்தேர்தலையும் கன்சால்டேட் ஆனாங்க. இப்பவும் அவங்க கன்சால்டேட் ஆக வாய்ப்பு இருக்குது. மேற்கு பகுதியில் செந்தில் பாலாஜியோட ஆர்கனைசேஷன் வந்து உள்ளாட்சி தேர்தலில் இருந்து ஸ்டாலினுக்கு பெரிய அசட்டு. அது முந்தைய இடைத்தேர்தலில் வந்த ரிஃப்ளெக்ஷன் தான் பார்லிமெண்ட்டுக்குள்ளே அந்த பகுதியில் வந்து பாசிட்டிவாக வந்தது. ஒரு 5 விழுக்காடு பார்லிமெண்ட்டுக்குள்ளே கூடிச்சு. இப்பவும் அங்கே நான் வெள்ளாள கவுண்டர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் மிக மிக குறைவு. மோடி பிரதமர் வாக்களித்த நான் வெள்ளாள கவுண்டர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிட மாட்டாங்க. அது என்னுடைய கருத்துக்களை வந்து அந்த மக்கள் ஏற்றுக்கிறாங்க. வெறும் கொங்கு நாடார்கள் வந்து குணாளன் நாடாக இருந்தாலும் சரி, மற்ற டைகர் மூர்த்தினாலும் சரி, எல்லா கொங்கு நாடார்களும் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தினாதான் கொங்கு மண்டலத்தில் நாடார்களுக்கு முக்கியத்துவம் அரசியல் இதுவும் வருங்கிறத வந்து கொங்கு நாடார்கள் தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ 2021 பொசிஷனில் இருந்து 24 மாற்றம் வந்துட்டு கொங்குல. ஈரோடு கிழக்கு 2 இடைத்தேர்தலில் நிற்காததும் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பலகீனம். 2வது இடைத்தேர்தலில் அவர் நின்று இருப்பாருன்னா அவருக்கும் சீமானுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காதுங்கிறதும், அவருக்கு பறையர், அருந்ததியர், நாயுடு, செங்குந்தர் போன்ற சமூகங்களில் 10 விழுக்காடு வாக்கு கூட இல்லைங்கிறது எக்ஸ்போஸ் ஆயிருங்கிற சூழ்நிலையிலும் அவர் நிற்காம போயிட்டாரு. நின்னா அது தெளிவாக சீமானுக்கும் அவருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்கிறது தெரிஞ்சிருக்கும். அவர் அதை தவிர்த்துட்டு போயிட்டாரு. ஆனால் மக்கள் மனசுல எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ள அதிகாரம்ங்கிறது வந்து ரெட்டலைக்கு போடக்கூடிய வாக்குங்கிறது எடப்பாடி பழனிசாமி போடக்கூடிய வாக்கு. அது நம்ம அதிகாரத்தை எடப்பாடி கிட்டையும் மிதுன் பழனிசாமி கிட்டையும் ஒரு ஜாதி கிட்ட கொண்டு கொடுக்கறது, அதை நாம கொடுக்க கூடாதுங்கிற எண்ண ஓட்டம் வந்து கொங்கு மண்டல மக்கள் மத்தியில் தெளிவாட்டே இருக்குது. ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கும் எதிரான இந்த அரசியலை வந்து அனைத்து சமூக சங்கங்கள்கிட்டையும் நான் பேசிட்டேன். அந்த சமூகங்கள் என்னோட கருத்தை ஏற்றுக்கிறாங்க. இதற்கான வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தை குறை சொல்கிறான்லாம் கிடையாது. அது அவங்க ஒரு பெலோனர் கம்யூனிட்டி. அவங்க தொழில் செய்து தாங்களும் வளர்ந்து தங்கள் பகுதி மக்களையும் வளர்க்கக்கூடிய ஒரு சமூகம் தாங்கிறது. வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தை பற்றி எனக்கு எந்த நெகட்டிவும் கிடையாது. ஆனால் இவர் வந்து ஒரு கிராப்பர், அபகரிக்கும் தன்மை கொண்டவர். 2021 அந்த பகுதியில் ஓபிஎஸ் ஒரு வேலை, இபிஎஸ் ஒரு வேலைன்னு சொல்லும்போது பிற சமூகங்கள் மத்தியிலும் ஒரு நான் வெள்ளாள கவுண்டர் இருக்கிறாருங்கிற ஒரு பார்வை இருந்தது. இப்போ ஓபிஎஸ் இவர் ஜெயலலிதாவுக்கு விசுவாசியாக இருந்தவரை தள்ளி விட்டுக்கிட்டு அபகரிச்சுட்டாருன்னு சொல்லும்போது, அபகரிக்கும் தன்மையில் போயிட்டாருங்க போது பிற சமூகங்கள் மத்தியில் வந்து அது பெரிய எதிர்ப்பாக இருக்குது. குறிப்பாக மைக்ரேட் ஆகி தென் மாவட்டத்தில் வந்த அகமுடைய, புறமலைக்கல்லர், மறவர் போன்ற சமூகங்கள்லாம் கழிஞ்ச முறை 21 எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ரெட்டையர்களுக்கு போட்டவங்க 24 போடலை. இப்பவும் வந்து எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு போடணுங்கிற லெவலில் முக்குலத்தோர்கள், திருப்பூர் இந்த பகுதியில் உள்ள முக்குலத்தோர்கள் வந்து முடிவெடுத்திருக்கிறாங்க. இது வந்து கொங்கு நாடார்கள்ட்டையும் பெரிய அளவுக்கு எதிரொலிக்குது. காரணம், எடப்பாடி பழனிசாமி ஆன்டி நாடார் பொலிட்டிக்ஸ் பண்ணிட்டாரு. ஜெயலலிதா நாடார்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஜெயலலிதா நாடார்களை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரசு மரபுன்னு சொன்னாங்க. இவர் வந்து ஆணவத்திலும் இதில் வந்து பன்னீர்செல்வம் சொன்னதை கூட இவரால் சொல்லதுக்கு மனசு இல்லாத ஒரு ஆணவ அரசியல்வாதியாக இருக்கிறாங்கிறத கொங்கு நாடார்கள் உணர்றாங்க, தென் மாவட்ட நாடார்களும் உணர்றாங்க. ஸோ கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஜாதி அரசியல் வந்து இந்த முறை வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்க போகுது. அண்ணாமலை பேரளவில் பிரச்சாரம் பண்ணாலும் அதுக்கு ஒன்றும் பெரிய எஃபெக்ட் பெருசாக இருக்குன்னு நான் கருதலை. ஸோ விஜயோட தாக்கமும் வந்து செங்கோட்டையன் அவர் கூட சேர்ந்து இருக்கிறாரு, சத்யபாமா சேர்ந்திருக்கிறார், லோகேஷ் சேர்ந்திருக்கிறாங்க. இவங்க 21 இருந்த ஒரு செங்கோட்டையன் இடைத்தேர்தலில் வந்து பொறுப்பாளராக இருந்தவர், அவர் தான் விஜய் கூட சேர்ந்திருக்கிறாரு. அதே மாதிரி லோகேஷ் வந்து சபாநாயகருக்கு மகன், நீலகிரியில் நின்று 3வது வந்தவர், அவர் தான் சேர்ந்திருக்காரு. சத்யபாமா முன்னாள் எம்பி, அவங்க தான் சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லும்போது அங்கே கேண்டிடேட் போட்டதே பிடிச்சி செங்கோட்டையன் தான் போட்டிருக்காருன்னு சொல்லும்போது விஜய்க்கு எஃபர்ட்டும் வந்து எடப்பாடி பழனிசாமியை தான் பெரிய அளவுக்கு பாதிக்கும். அதே தன்மைக்குள்ள சீமானுக்கு எஃபர்ட்டும் வந்து ஈரோடு கிழக்கில் நிற்காதது வந்து எடப்பாடி பழனிசாமியை பாதிக்கும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலோட தாக்கம் வந்து ஜெனரல் எலெக்ஷன்லையும் இருக்கும். ஸோ இந்த அரசியல் சூழ்நிலையில் டிஎம்கேக்கு வந்து சீட் கன்வர்ஷன் வந்து 2021 மிக அதிக அளவில் வரும். அதற்கு வந்து முக்கிய பங்காற்றக்கூடியது விஜய்க்கு எம்ஜிஆர், இதுவும் எம்ஜிஆர் முன்னிறுத்தி விஜய் வர்றதும் ஒரு முக்கிய அளவுக்கு அது ஒரு பங்காற்றுது. எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து கொங்கு வேளாளர்கள் மத்தியிலையும் வள்ளியர்கள் மத்தியிலும் ஒரு ஆதரவலையும் இருக்குங்கிறத நான் மறுக்க வரல. பட் அதுவே வந்து 2021 கூடுதலாக இருந்த பிற சமூகங்கள் ஆதரவு வந்து இந்த இடத்துக்குள்ள 24க்கு பிறகு குறைஞ்சிருக்குங்கிறது நமக்கு கண்கூடாக தெரியுது. ஸோ அந்த இடத்துக்குள்ள ஒரு நான் வன்னியர் போலரைசேஷன், ஒரு நான் வெள்ளாள கவுண்டர் போலரைசேஷன் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த மண்டலத்தில் உள்ள சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியை வந்து கேள்விக்குறியாக்கிறதுங்கிறது தான் என்னோட பார்வை.
ரிசல்ட்டில் தெளிவாக தெரியும். இதுவரை எடப்பாடி பழனிசாமியை பற்றி நான் ப்ரெடிக்ட் பண்ணது எதுவுமே தப்பாக வரல. நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கணும். அவருக்கு பாசிட்டிவாக சொன்னதும் கரெக்டாக தான் வந்திருக்கு. 5 வருஷம் கவர்மெண்ட்டை கொண்டு போயிடுவார்னு சொன்னதுலேருந்து 24 வந்து நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் நாடார் இதில் வந்து டெபாசிட் இழப்பாருன்னு சொன்னேன். மற்றவங்கள்லாம் நெல்லையில் 35% வருவாருன்னு சொல்லும்போது நான் டெபாசிட் இழப்பாருன்னு சொன்னேன். அனிதா ராதாகிருஷ்ணன் தென் மாவட்டத்தில் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு பங்களிப்பு தென் மாவட்டத்தில் பெரிய அளவு இருக்குது. நாடார் சமூகத்தை வந்து எடப்பாடிக்கு எதிராக திருப்பி விடுறதில் அனிதா ராதாகிருஷ்ணன் இறங்கி வேலை பார்க்குறாரு. எப்படி செந்தில் பாலாஜி மேற்கு மண்டலத்தில் வேலை பார்க்குறாரோ அந்த மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் அவராக முன்னெடுத்து பல தொகுதிகளில் வந்து வேலை பார்க்குறாரு. அது எடப்பாடி பழனிசாமியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு நாடார் கூட டிக்கெட் கொடுக்கல. அது நாடார்கள் மத்தியில் ஜெயலலிதா நாடார்களை மதித்தாங்க. நாடார்களை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபுன்னு கௌரவிச்சாங்க. இவர் நாடாருக்கு அந்த மதிப்பு கொடுக்கல. ஜெயலலிதா கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து லாரன்ஸை மந்திரி ஆக்குனாங்க, ராஜேந்திர பிரசாத் மந்திரி ஆக்குனாங்க, பச்சைமாலை மந்திரி ஆக்குனாங்க. ஒரு எம்எல்ஏ டிக்கெட் கூட கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எந்த நாடாருக்கும் இவருக்கு கொடுக்கல. விஜயகுமாருக்கு ராஜ்யசபா கொடுத்தாங்க, ஆஸ்டினுக்கு ராஜ்யசபா கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஜெயலலிதா அம்மையார் வந்து நாடார் சங்கத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இவர் எந்த முக்கியத்துவம் கொடுக்கல. நெல்லை மாவட்டத்தில் தோல்வியடையும் போது ஜெயலலிதா அம்மையார் வந்து தென்காசி அண்ணாமலை, சக்திவேல் முருகன், ஒரு கபடி பிளேயர் அம்பாசமுத்திரம், நாங்குநேரி மாணிக்கராஜான்னு ஃபுல்லாக நாடார் கேண்டிடேட்டாக கொடுத்து மில்லர் கோயம்புத்தூரில் கொடுத்தாங்க. கொங்கு மண்டலத்தில் அரங்கநாயகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பெருமாளை ராஜ்யசபா கொடுத்தாங்க. இவர் எதுவுமே நாடாருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நாடார் ஒரு ரெட்டலே பார்த்து ஓட்டு போடுவாங்கிற எண்ணத்து ஓட்டத்தில் கடைசி நேரத்தில் பல ஏமாத்து வேலைகளை பண்ணுறாரு. குறைஞ்சபட்சம் ஜெயலலிதா அம்மையார் சொன்ன மாதிரி நாடார்கள் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினங்கிறதா சொல்லியிருக்கலாம். ஓபிஎஸ் ஐயா வந்து அதை சிவந்தியாயத்தினார் விழாவில் வந்து தெளிவாக பெருந்தன்மையாக அதை பாராட்டி பேசினார். நாடார் சமுதாயத்துக்கு கௌரவம் கொடுக்கல, அரசியல் அந்தஸ்தும் கொடுக்கல. நெல்லையில் நாடார்கள் ஜெயிக்கக்கூடிய தொகுதியை கூட்டணி கட்சிக்கு நாங்குநேரில் கொடுக்குறாரு. விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் நாடாருக்கு கேண்டிடேட் கொடுக்கல, சென்னையில் நாடாருக்கு கேண்டிடேட் கொடுக்கல. ஸோ ஒட்டுமொத்த நாடார்களும் வந்து சசிகலா, தினகரன், ஓபிஎஸ்ன்னு தேவர்களை வீழ்த்தினாருங்கிறதுக்காக நம்ம நெகட்டிவாக அவருக்கு ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எடப்பாடியை தோக்கடிக்கூடிய அளவுக்கு வாக்களிக்கலான்னு நாடார்கள் நினைக்கிறாங்க. தென் மாவட்டத்தை பொறுத்தளவில் எந்த ஜாதியிலுமே எடப்பாடி பழனிசாமிக்கு மெஜாரிட்டி கிடையாது. முன்னாடி கொஞ்சம் முத்திரையர்கள் வாக்கு அவருக்கு கிடைச்சிருந்து. கே செல்வகுமாருக்கு வீரமுத்திரையர் பேரவைய நண்பர் தான். அவர் கட்சி ஆரம்பலாம் நான் போயிருக்கேன். பெரும்பு முத்திரையர் பிறந்தநாள் விழாலாம் என்ன கூப்பிட்டு அவர் குருமணி கண்டெல்லாம் கௌரவிப்பாங்க. அவருக்குன்னு வந்து ஓட்டை நிரூபித்தவர், அவருக்குன்னு செல்வாக்கு இருக்குது. அவரோட முத்திரையர் வாக்குகள் வந்து ஒரு சட்டமன்றத்துக்கு கூடுதலாக 5000 to 10,000 கிடைக்குதாட்டு பெரிய கற்பன் ஸ்டாலின் அமைச்சரவையில் ஸ்டாலினுக்கு அலாயலிஸ்டான பெரிய கற்பன் நம்மகிட்ட பேசும்போது அந்த தகவலை அவர் சொன்னார். அது களத்துக்குள்ளேயும் அது எதிரொலிக்குது. அதே மாதிரி கொஞ்சம் நெஞ்சம் முஸ்லீம் ஓட்டு கிடைச்சது. முபாரக்கையும் வந்து ஸ்டாலின் கையில் எடுத்துட்டாரு. கிருஷ்ணசாமி வந்து எடப்பாடி பழனிசாமியால் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறாரு. அவர் வந்து சட்டமன்றத்தில் 30,000 ஓட்டு தான் எடுத்திருந்தாலும் கூட மக்களவையில் 3 லட்சம் ஓட்டுக்கிட்ட எடுத்தார். அவர் கம்யூனிட்டிக்கு ஓட்டு ஒரு 6 தொகுதிக்குள்ள அவருக்குள் வந்து அவரையும் எடப்பாடி பழனிசாமி உதாசீனப்படுத்திட்டாரு. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா கொடுக்காம 2.7 விழுக்காடு எடுத்த தேமுதிக உதாசீனப்படுத்தினதில் தெலுங்கு தாய்மொழி மக்கள்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கும் எதிரான ஒரு மனநிலையில் இருக்கிறாரு. இப்படி தென் மாவட்டத்தை எடுத்துட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த ஜாதியிலுமே மெஜாரிட்டி கிடையாது. எல்லா ஜாதியிலுமே ரொம்ப லோவாக இருக்காரு. முக்குலத்தோர் எதிராக இருக்காங்க. நாடார்கள் வந்து இவர் நாடார்களுக்கு எதிராக இருக்காருங்கிறத நாம் வந்து வெளிப்படையாக தெரிவிச்சிட்டோம். அனிதா ராதாகிருஷ்ணன் அதை தென் மாவட்டம் ஃபுல்லாக எல்லா தொகுதிகளிலையுமே வந்து சாத்தூர்னாலும் சரி, கன்னியாகுமரினாலும் சரி, அம்பாசமுத்திரம்னாலும் சரி, எல்லா தொகுதிகளிலுமே அவர் வந்து திமுக அணியை பெரிய வெற்றியை கொண்டு வரணும்னு அவரோட டீம் ஆட்கள் வந்து அந்தோணிமுத்து நம்ம தம்பி ஒருத்தர் கூட அதில் முன்னின்று எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்தோணிமுத்தோட ஒர்க்கு வந்து பெரிய லெவலில் இருக்குது. ஸோ அந்த இதை பண்ணும்போது நாடார்கள் மத்தியிலையும் வந்து அவருக்கு மெஜாரிட்டி இல்லை. கிறிஸ்தவ முஸ்லீம்கள் மத்தியில் அவருக்கு மெஜாரிட்டி இருக்காதுங்கிறதும் பார்லிமெண்ட்டில் பாஜக வேண்டான்னு ஒரு அசம்பிளியில் சேரும் போதே கிறிஸ்தவ முஸ்லீம் மத்தியில் மெஜாரிட்டி இருக்காதுங்கிறதும் தெரியும். மீதி யாதவர் சமுதாயத்தை பொறுத்தளவில் 2 பவர்ஃபுல் யாதவரம் அமைச்சராக கொடுத்துருக்கிறது வந்து யாதவர் சமுதாயமும் உதயசூரியன் பக்கம் தான் இருக்கிறாங்க. பட் அந்த கம்யூனிட்டியை பொறுத்தவரை நம்ம உண்மையை சொல்லுங்கிற அடிப்படையில் நிறைய யாதவர்களுக்கு கேண்டிடேட் கொடுத்துருக்காங்கிற ஒரு பாயிண்டை வச்சு அதிமுக ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போகிறாங்க. பட் 2 பவர்ஃபுல் யாதவர்கள் அமைச்சருங்கிறது திமுக சைடு ஒரு பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இப்படி நீங்கள் ஜாதி ரீதியாக பார்த்தாலும் எல்லா ஜாதியிலையுமே வந்து அவர் கீழே தான் இருக்கிறார். முத்திரையர்கள் மத்தியில் கழிஞ்ச முறை கொஞ்சம் ஓரளவு இருந்தது, அதுவும் கீழே போயிட்டு இந்து நாடார்களை பொறுத்தளவில் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ராஜ்யசபா கொடுத்து மத்திய அமைச்சரவை கொடுக்கலங்கிற ஒரு அதிருப்தி இந்த நாடார்கள் மத்தியில் தெளிவாகவே இருக்குது. பொன் ராதாகிருஷ்ணன் புறக்கணிக்கப்படுறது வந்து பாஜகவுக்குள்ளேயே இந்த நாடார்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குன்னு சொல்லும்போது தென் மாவட்டத்தில் வந்து அவர் ரொம்ப மோசமாக தோப்பார். ஒரு சில தொகுதிகளில் உள்ள அவரோட நல்ல கேண்டிடேட் கூட எடப்பாடி தலைமை உள்ள மைனஸால் அது தோற்பாங்கிறது தான் இன்னைக்குள்ள நிலமுறை. இதுதான் என்னோட பார்வை. 2024 இதை நான் சரியாக ப்ரெடிக்ட் பண்ணேன். இப்பவும் ஜாதி அடிப்படையில் தென் மாவட்டங்களில் எந்த ஜாதியிலுமே அவருக்கு போதுமான ஆதரவு இல்லை, வெற்றி பெறுவதற்கு போதுமான ஆதரவு இல்லைங்கிறதும்
குறிப்பாக நாடார்கள் தேவர்களுக்கு எதிராக சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிற சூழ்நிலை அனிதா ராதாகிருஷ்ணன் களத்துக்குள்ளே இறங்கி என் போன்றவர்கள் எங்கள் டீமை வச்சு களத்துக்குள்ளே இறங்கி அதை முறியடிக்கக்கூடிய வேலையை நாங்கள் சரியாக பார்த்துட்டு இருக்கிறோம். மேற்கு மண்டலத்தில் வந்து நான் வெள்ளாள கவுண்டரில் வந்து அவருக்கு எதிரான ஒரு தன்மையில் இருக்கிறாப்புல. அது மட்டும் இல்லை, வெள்ளாள கவுண்டரில் அண்ணாமலை நீக்கம், செங்கோட்டையன் நீக்கம், இதெல்லாம் அந்த கம்யூனிட்டிக்குள்ளே அவருக்கு ஒரு பாதிப்பை கொடுக்குது. வடமண்டலத்தில் வந்து நான்வன்னியர்கள் வந்து அவருக்கு எதிரான ஒரு சூழ்நிலை தான் அவருக்கு இருக்குது. நான்வன்னியர்னால் பறையர்கள், உடையார், செங்குந்தர் பலரும் எதிரான ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. வன்னியர்கள் மத்தியிலே வந்து பாமக முழுமையாக இல்லாதது ஒரு சின்ன பின்னடை தான். என்றாலும் அவர் 10.5 சொல்லி அன்புமணி களத்துக்குள்ளே வந்துடுவாருங்கிறதுக்காக அன்புமணியை வந்து கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்கிட்டாரு. அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அவருக்கு வந்து ஒரு சீட் கன்வெர்டபிலிட்டிக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் உண்மை நிலைமை. அதுவும் விஜய்க்கு தாக்கம் வந்து அவரை தான் கீழே தள்ளுது. விஜய் தாக்கம் அவரை தான் கீழே தள்ளுங்கிறதுக்குள்ள உதாரணம் என்னென்னா, விஜயகாந்த் தாக்கம் ஜெயலலிதாவை பாதிச்சுது, கமல்ஹாசன் தாக்கம் ரெட்டலை தான் பாதிச்சுது. எந்த ஒரு புது சக்தி வந்தாலும் தோற்று கிடக்கக்கூடிய சக்தியை தான் பாதிக்கும். அது மட்டும் இல்லை, விஜயும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலைன்னு சினிமா நடிகர். அப்போ அந்த பாமர மக்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட அந்த ஓட்டை தான் பாதிக்கும். இன்னொரு வகையில் வந்து லீடர் இல்லாத 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டும் எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுல, விஜயாலும் பாதிக்கப்படும், சீமானாலும் பாதிக்கப்படும். ஸோ இந்த சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பார். 30 விழுக்காடு வாக்குக்கு மேலே அவரால் தாண்ட முடியாது. ஸ்டாலினுக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் வந்து இரட்டை இலக்க சதவீதத்தில் பெரிய அளவில் இருக்குங்கிறது தான் உண்மை. பொறுத்திருந்து பாருங்கள். 2024 நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது நடந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி விஷயத்தில் 26 முழுமையாக நடக்கும். இது வந்து ஐயர் நாடார் என்ன செய்த முடியும்னு சொன்ன தம்பி புதுன் பழனிசாமிக்கு எதிராக நாம் பேச்சுக்கு எதிராக, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நாமும் களத்தில் டிக்ளேர் பண்ணி பல சமூகங்களை வந்து உங்கள் ஜாதிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியால் லாபம் இல்லை, அது வந்து 2 ஜாதி கட்சியாக போயிட்டு சமூக நீதி சூறையாடக்கூடிய கட்சியாக போயிட்டு சிபி சண்முகத்தோட ஆணவத்துக்கு ஒரு இடமாட்ட அந்த கட்சி போச்சு. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்தால் கைகட்டி வாய்ப்பத்தி நின்ன நாடார்கள் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினாலும் ஆமான்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி, சிபி சண்முகம் போனாங்களா இன்றைக்கி பெரிய ஆட்கள் மாதிரி ஆயிரக்கணக்கான கோடிகளை வச்சு ஆணவமான ஒரு அரசியலை பண்ணுறாங்கங்கிறத எல்லா சமூகங்கள் மத்தியிலும் நாம் தெளிவாக சொல்லிட்டோம். அதோட தாக்கமும் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அளவில் பாதிப்பாக இருக்கும். உறுதியாக சொல்கிறோம், அவர் வந்து 30 விழுக்காடு வாக்கை வந்து தாண்டக்கூட முடியாது. அவருக்கும் ஸ்டாலினுக்குள்ள வித்தியாசம் இரட்டை இலக்க வாக்கு வித்தியாசத்தில் இருக்கும். இது வந்து விஜய்க்கு இன்றியும் அதிமுக பாமர மக்கள் வாக்கை தான் அவர் பாதிப்பாங்கிறதும், திமுக மிகப்பெரிய ஸ்வீப் அடிக்கும். திமுகவுக்கு உள்ள கன்சால்டேட் ஆகக்கூடிய தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாக்கு கன்சால்டேட் ஆகத்தான் செய்யும், கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு கன்சால்டேட் ஆகத்தான் செய்யும், பறையர் ஓட்டு கன்சால்டேட் ஆகத்தான் செய்யும். நாடார்களும் எடப்பாடியால் எந்த பயனும் இல்லை. ஸ்டாலின் வந்து நாடார்களுக்கு ஆதரவான ஒரு தலைவராக இருக்காருங்கிற பார்வை நாடார்கள் மத்தியிலும் இருக்குது. முக்குளத்தூர் மத்தியில் நம்ம தலைவர்களெல்லாம் தோக்கடித்த எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் படித்து கொடுக்கணும் சூழ்நிலை இருக்கும்போது வந்து எடப்பாடி பழனிசாமி என்னதான் அணி அமைச்சாலும் அவருக்கு பின்னடைவும் பெரிய 2021 விடவும் 24 விடவும் அவருக்கு பாதிப்பாக தான் அந்த தேர்தல் இருக்குங்கிறது 100க்கு 100 உண்மை. தேர்தல் முடிவு வரும்போது நான் சொன்னது கரெக்டுங்கிறது எல்லோருக்கும் தெரிய வரும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம திஸ் இஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.